இதுக்கு மேல வேற யாரையும் நம்பி விட முடியாது. நான் போனாதான் அங்க இருக்க பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ண முடியும். இங்க பாரு பிரபு, இப்பவும் நீ தப்பான முடிவு தான் எடுத்திருக்க. பேசாம அவங்க கேட்ட ரேட்டுக்கு சைட்டை கொடுத்துடலாம். அதுதான் நமக்கு சேஃப்டி. இல்ல சித்தப்பா, இது வரைக்கும் பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்த எந்த ஒர்க்கையும் முடிக்காம பாதியில டிராப் பண்ணது கிடையாது. இந்த ப்ராஜெக்டையும் நான் முடிச்சு காட்டுறேன். பிரபு உயிருக்கு கண்டோன்னு சொன்னதுனாலதான் நான் அந்த தாயத்தை பிரபுவுக்கு கட்டி வச்சிருந்தேன். அந்த தாயத்தை அவன் கழட்டும் போதே என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. அதே மாதிரி பிரபு அந்த ஆபத்தான இடத்துக்கு போறேன்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான் அவன் கூடவே இருந்து அவனை காப்பாத்தணும். சத்யா, பிரபு கொடைக்கானல் போறேன்னு சொன்னதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லடி. நீங்க ஒன்னும் பயப்படலாம் வேணாம். நானும் அவங்க கூட தான் போறேன். நீங்க தைரியமா இருங்க. ஏய், நான் அவனையே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீயும் கூட சேர்ந்து போறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? இத பாரு, நீதான் பிரபு கிட்ட சொல்லி கொடைக்கானலுக்குலாம் போக வேண்டாம்னு சொல்லணும். நீ சொன்னா அவன் கேப்பாம்மா. நான் சொன்னா அமுல் பேபி கேப்பான் அத்தை. ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உழைச்சு முன்னேறதுன்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அமுல் பேபி அவன் உழைப்பால நம்ம கம்பெனிய நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வந்துக்கிறான். இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அமுல் பேபி நினைக்கிறதா சரி. அதனால நானும் அமுல் பேபியும் கொடைக்கானலுக்கு போறோம். பிரச்சனையே முடியிரும். இல்லடி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, இந்த தேவையில்லாம பயந்துன்னு இருக்காத. நான் தான் கூடவே போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். கழி விடு. ஆடா சரி, குட் கேர்ள். ஏன் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது. சாரிங்க. நான் உங்களை ஆக்ரா கூட்டு போகணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது தடங்கள் வந்துருது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வேற வழியே தெரியல. நான் இப்ப கொடைக்கானல் போய் தான் ஆகணும். ஏன்னா இந்த கொடைக்கானல் ப்ராஜெக்ட் பிரச்சனையில் இருக்கிறதே என்னால் தான் சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதனால நான் போய் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கொடைக்கானல் போய் மேக்ஸிமம் 10 நாள்ல அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சுட்டு வந்துருவேன். நான் வந்ததும் நம்ம 2 பேரும் இம்மிடியேட்டா ஆக்ரா போறோம். ஓகே? சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரியுது அமுல் பேபி. ஆனா நான் நீ நினைக்கிற மாதிரி ஆக்ராக்கு போலங்கிறதுக்காக ஃபீல் பண்ணல. அப்புறம் கொடைக்கானலுக்கு நீ மட்டும் தனியா போறங்கிறிய, அதுக்காக தான் ஃபீல் பண்றான். நான் என்ன சொல்றேன்னா, ஆக்ராக்கு போறதுக்கு பதிலா நம்ம கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்துடலாமே. உன் வேலைக்கு வேலையும் ஆச்சு, நம்ம வெளியே போன மாதிரியும் ஆச்சு. என்னையும் கூட்டின்னு போயேன் அவள் பேபி. ஏங்க என்னங்க சொல்றீங்க?
மேனேஜர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. நாங்க போய் அவங்க கிட்ட பேசிலாம் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணோம். நானே ரிஸ்க் எடுத்து தான் போறேன். அது புரியாம நீங்களும் என் கூட வரேன்னு சொல்றீங்க. பாத்தியா நீயே ரிஸ்க் எடுத்து தான் போறேன்னு சொல்றா. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் எப்படி உன்னை தனியா அனுப்ப முடியும்? என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நானும் வந்தா உனக்கு நல்லது தானே அவள் பேபியே. ஏங்க உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சனால தான் சொல்றேன். இது பிசினஸ் ப்ராப்ளம். அடிதெல்லாம் இறங்கி இதுல சரி பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாதான் இது வேலைக்கு ஆகும். ஆனா நீங்க அப்படி இருப்பீங்களா? சின்னதா யாராவது உங்களை எதிர்த்து பேசினா கூட உங்களுக்கு சுருன்னு கோவம் வந்துடும். எல்லாரும் சுழுக்கு எடுத்து விட்டுருவீங்க. அப்புறம் இந்த பிரச்சனைக்காக நான் ஒரு தூரம் போனதே வேஸ்ட் ஆயிடும். நான் இப்ப அங்க போறதே காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக தாங்க. அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. இப்ப பாருங்க, நான் போய் அந்த பிரச்சனை நல்லபடியா முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ரா போலாம். ஓகே ஓகேல? ப்ளீஸ்ங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கொடைக்கானல் வர ஐடியாவை தயவு செஞ்சு விட்டுருங்க. கொடைக்கானலுக்கு கூட்டின்னு போக மாட்டேன் நான் சொல்றேன். அங்க நான் உன் கூட வந்து என்ன பண்ண போறேன்னு வேற கேக்குறியா? இரு உனக்கு இருக்குது அவள் பேபி. குட் மார்னிங். ஏங்க என்னங்க பேஸ்ட் பிரஷ் காணோம்? எடுத்துருவாங்க. நான் நினைச்ச மாதிரியே என்ன கூப்பிட்டியா? ஏங்க என் சோப்பையும் காணுங்க, அதையும் எடுத்துருவாங்க. ஏங்க டவலையும் காணுங்க, அதையும். பாரா பதிலே காணோம். ஆணவம். என்ன அவள் பேபி எதுக்கத்தாலும் என்னையே கேக்குறா? 10 நாளைக்கு கொடைக்கானலுக்கு தனியா போறா. அங்க போய் இதெல்லாம் யாராண்ட கேட்பாங்க பேபி? எல்லாத்துக்கும் என்னையவே தேர்ந்திருப்பியா? நீ தேர்னாலும் நான் அங்க இருக்க மாட்டேனே. அதனால இப்போலேருந்து நீயே உன்னோட வேலைய பார்க்க கத்துக்கோ. புரிஞ்சிச்சுங்க, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இப்ப உங்க தயவு எனக்கு தேவைன்றத நீங்க புரிய வைக்கிறீங்க, அப்படிதானே? ஐ காட் யுவர் மைண்ட் வாய்ஸ். எனக்கு அதை பத்தில ஒரு பிரச்சனை இல்லைங்க. கொடைக்கானல்ல எனக்கு பேஸ்ட் பிரஷ் இல்லைன்னா நான் பூசு வாங்கி போறேன். டபுள் வேணும்னாலும் நான் பூசா வாங்கி போறேன். நான் எதுக்கு தேவையில்ல உங்களே தர போறேன்.
இப்போ கூட அந்த பேஸ்ட் பெட்ஷீட் டவல்லாம் நானே தேடிக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு இருங்க. ஏன் நினைச்சிட போறீங்க? இடம் போயிட போகுது. நேற்று நோ நோ, இன்றும் நோ நோ, லைஃபில் டென்ஷன் என்றும் நோ நோ. ஏங்க இந்த ஃபைல் எடுங்க. உனக்கு தேவையானதான் நீ ஏத்துப்பல, நீ ஏத்துக்க. நானே எடுத்துக்கலாம் தான் நினைச்சேன். இருந்தாலும் உன்கிட்ட கேட்டு பார்த்தேன், நீங்க முடியாது சொல்லிட்டீங்க. இப்ப நானே எடுத்துக்க போறேன். என்னாச்சு? ஆமா அங்க இழுப்பு பிடிச்சிச்சுங்க. ஓ அப்படியே. என்ன அப்படியே சாதாரணமா கேக்குறீங்க? ஓ அப்படியே அவங்க பேபி. இப்படியா? நான் ஓகேவா? நல்லா இருக்கிறீங்க? ஏங்க உண்மையில சுருக்கு பிடிச்சிச்சுங்க. ஏங்க செம்மையா வலிக்குதுங்க. ஏங்க உங்கள்ட்ட சுருக்கு எடுக்க தெரியல, எடுத்து விடுங்க, எடுத்து விடுங்க. இங்க பிடிச்சிருக்கு, இங்க பிடிச்சிருக்கு. நான் வேணா குப்புறப்படுத்துக்குவா? நீ குப்புறப்படு, மல்லாக்கு படு, இல்ல தரையில படு. எனக்கு என்ன? நான் என்னத்துக்கு உனக்கு இப்ப சுலுகை தூடணும்? நீதான் உனக்கு தேவையானதெல்லாம் நீயே பாத்துக்கல. தேவைன்னா புதுசா கூட வாங்கிப்பான்னு சொன்னல. இப்ப வேற முதுகு வேணா புதுசா வாங்கிக்க. முதுகு வாங்கிக்கவா? இது என்ன புதுசா இருக்கு? ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதே மாதிரி கொடைக்கானல்ல வச்சு உனக்கு திடீர்னு சுலுகு புச்சுதுன்னா யார் எடுத்துடுவா? என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் கொடைக்கானல்ல பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இதோ பாருங்க, உங்களுக்கு இந்த கொடைக்கானல்லாம் சரிப்பட்டு வராது. ப்ளீஸுங்க இந்த சுருக்கு மட்டும் எடுத்து விடுங்க, வலிக்குது இல்ல. நான் சொல்றது நீ கேட்டாதான் நான் சுலுகை தூடுவேன், இல்லைன்னா தூட முடியாது. சரிங்க கேக்குறேன், இப்ப சுருக்கு எடுத்து விடுங்க. சோரா? ஷுவர் ஷுவர். இங்க இங்க குப்புறப்படு, குப்புறப்படு. ஓகே. அப்பா படுத்துட்டேங்க, குப்புற படுத்துட்டேன். இரு இரு. ஓகே ஓகே, சீக்கிரம். இரு இரு. வலிக்குது இல்ல? அதெல்லாம் எடுக்க தேவையா? இல்ல இல்ல, கொஞ்சம் மேல. அங்கதாங்க அங்கதான். இங்க அங்கதாங்க வலிக்குதுங்க. அப்பா இரு. எப்படி இருக்குது? சூப்பருங்க சூப்பருங்க. இப்ப நல்லா இருக்க மாதிரியே தோணுதுங்க. அப்பா ஸ்டெச். yes, this is called cat and camel. இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? விடிய விடிய கதை கேட்டு என்ன செய்யணும்னு கேக்குறா? நானும் கூட கொடைக்கானலுக்கு வருவேன்.
நீ அண்ணியும் கூட்டின்னு போ. அது மட்டும் முடியாதுங்க. அந்த ஒரு விஷயத்தை தவிர நீங்க என்ன ஒண்ணா சொல்லுங்க, நான் செய்யறேன். ஏன்னா நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. இது பாரு பேபி, மாத்தி மாத்தலாம் பேசினு இருக்க கூடாது. ப்ளீஸ்ங்க, உங்களுக்கு அந்த இடம் சரிப்பட்டு வரனா புரிஞ்சுக்கோங்க. நீ நான் சொன்னால கேட்க மாட்ட. இரு, நீ யார் சொன்னா கேப்பியா? அவங்களே கூட்டணும். ஏங்க, நீங்க யார வேணா கூட்டுவாங்க, ஆனா நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போக மாட்டேன். அப்படியா? அப்படிதான். பாப்போம், பாத்துக்கோங்க. எங்க ஒரு நிமிஷம், இந்த சாங் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நேற்று நோ நோ, இன்றும் நோ நோ, யார கூட்டு வந்தாலும் நோ 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 நோ. நவ் கோ. ஏய் சத்யா, இருடி. ஐயோ, பாருங்க பாருங்க, நானும் கொடைக்கானலுக்கு வரான்னு சொல்றேன். இவன் நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லினே இருக்கிறான். நீங்களே நியாயத்தை கேளுங்க. மீ, உங்களுக்கு இவங்கள பத்தி நல்லாவே தெரியும். இவங்க கொடைக்கானல் வந்தா கையும் காலையும் வச்சு சும்மா இருப்பாங்களா? அங்க ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. அது எப்படி பேசி சரி பண்றதுன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க வந்தாங்கன்னா அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிட்டு அங்க இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாக்கி விட்டுருவாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமே. இங்கே இருக்கட்டும் இவங்க, அதான் நல்லது. அவள் பேபி, நீ அங்க போய் நான் சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நீ சொல்றபடி எல்லாம் நந்துக்கிறேன். ஆனா நிச்சயமா நான் உங்க கூட வருவேன் அவள் பேபி. ஓ, அப்ப நான் என்ன சொன்னா கேப்பீங்க? நான் சொல்றதெல்லாம் கேட்டு உங்களால நடந்துக்க முடியும்? நீ எப்படி இருக்கணும்னு சொல்லு, அப்படியே இருறா. இப்படி இருக்க இந்த ரவுடி பேபியை நீங்க மொத்தமா மாத்தணும். ஓகே. எல்லாரும் மாதிரி நீங்க சராசரி பொண்ணாதான் வரணும். அது உங்களால முடியுமா? முடியுமே. என்னங்க முடியும் அசால்ட்டா சொல்லிட்டீங்க? முதல்ல முழு கண்டிஷனை ஃபுல்லா கேளுங்க. சரி அவங்க பேபி சொல்லு. எஸ். அழகா நெத்தியில பொட்டு வச்சு அது மேல சின்ன தீண்டல குங்குமம் வச்சு அதுக்கு மேல சின்னதா விபூதி வச்சு கண்ணுல அழகா மை தீட்டி பூசினா மாதிரி இல்லாம பூசாத மாதிரி இல்லாம அப்படியே அந்த உதடு மேல லிப்ஸ்டிக்க பூசி அப்படியே உங்க காதோட ஆடுற மாதிரி ஒரு லோலாக்க போட்டு அப்புறம் மூக்குக்கு கீழே சின்னதா ஒரு மூக்குத்தி போட்டு பின்னாடில இருந்து முன்னாடி போடுற மாதிரி நீளமா ஒரு ஜடை போட்டு. டேய் நிறுத்துடா. என்ன அம்மி, நான் கற்பனை குதிரையில பறந்துட்டு இருக்கும்போது பின்னங்கால பிடிச்சி படின்னு இழுத்துட்ட. நாளைக்கு காலையில கொடைக்கானலுக்கு போகணும். அதுக்குள்ள எப்படி அவளுக்கு அவ்வளவு நீட்டுக்கு முடி வளரும்? கூட்டிட்டு போக முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடு. அத விட்டுட்டு ஏன் நடக்கவே நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ வை டென்ஷன்? உடிஞ்ச முடி இல்லாட்டி என்ன சௌரி முடி வச்சுக்கலாம்ல. நான் இப்ப எங்க விட்டேன்? ஜடையில. நீளமா ஜடை போட்டு தலை நிறைய மல்லிகை போயிடுச்சு. அப்புறம் கை நிறைய வளையல் போட்டு அந்த கால்ல கொலுசு போட்டு தலைய சலைய கட்டி அப்படியே அந்த சாலையோட முந்தனை இழுத்து பொத்திக்கிட்டு